குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நீட்ல பயாலஜில எந்த லெசன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இவ்வளோ இயர்ஸ் வந்து இந்த லெசன்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இது ஒரு ஈஸி சாப்டர் தான். நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் தான் அப்பயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, ஹியூமன் health and diseases. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்ங்கிறது என்னங்கிறது யார் சொல்றாங்கன்னா ஐசிஎம்ஆர். ஓகே, ஸோ ஐசிஎம்ஆர்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஐசிஎம்ஆர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா இருக்குல்ல, கொரோனா அப்போலாம் இந்த தடுப்பூசி எல்லாம் போட்டாங்கல்ல, ஸோ அவங்க போட்டது வந்து இந்த ஐசிஎம்ஆர் தான். ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா இந்தியன். இது நீங்க சும்மா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால நான் ஈஸி சாப்டர்ல இருந்து போறேன். ஓகே, ஸோ இது 12th சிலபஸ் தான். எடுத்தோடனே டஃபா போக வேணாங்கிறதுக்காக நான் ஈஸியா போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம சிலபஸ் படி பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ ஹெல்த்ங்கிறது பாத்தீங்கன்னா 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல சொல்றாங்க. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், அப்புறமா இமோஷனல், இல்லைன்னா சோஷியல். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் வந்து அவருக்கு எந்த நோய் டிசீஸ் இல்லாம இருந்தா மட்டும் அவங்க ஹெல்த்தி கிடையாது. அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கு, சோஷியல் எப்படி இன்னொருத்தர் கூட பழகுறாங்க, இது 3மே நல்லா இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ டிசீசஸ்னா என்னது நோய். ஸோ நோய் எப்படி காஸ் ஆகுங்கிறதுனால எதால காஸ் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, ஸோ எதனால? இப்போ கோல்டு இருக்குல்ல, கோல்டு எதனால வருது? வைரஸ். ஓகே, ஸோ வைரஸ், பாக்டீரியா, அப்புறமா ஃபங்கை. ஓகே, ஸோ டிசீசஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்னதுன்னா கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள். கம்யூனிகபிள்னா என்னது? ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்து பரவுறது. ஸோ அதை என்னன்னு சொல்றாங்க? கம்யூனிகபிள் டிசீஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள். அப்படின்னா இது என்னது? பரவாது. ஓகே, ஸோ இப்போ நான் கம்யூனிகபிள் எது வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ சுகர் இருக்குல்ல, சுகர்லாம் நான் கம்யூனிகபிள் தான். லைக் என்னதுன்னா அது வந்து ஜெனட்டிக். ஸோ ஹெரிடிட்டி, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து 4 பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா வரலாம். பட் இது வந்து என்னதுன்னா பரவாது. ஸோ வந்து டயபெட்டிஸ், பிபி, இதெல்லாம் பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் என்னது? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். கம்யூனிகபிள்னா என்னதுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருமுறோம், நம்ம பக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு வந்து இதுல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்னா இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஈஸியா இந்த நோய் வந்து பரவும். ஸோ அதை என்னன்னு சொல்றோம்னா கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ இதுல என்னென்ன எக்ஸாம்பிள் வரும்னு பாத்தீங்கன்னா கோல்டு, காஃப், ஃபீவர். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஓகே. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்ததுன்னா பாருங்க, ரீட் பண்ணுங்க, நம்ம அடுத்து போலாம். தேங்க்யூ.